இன்றைய முக்கிய செய்திகள். ஒரு சில தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் வதந்தி செய்திகளுக்கு அதிரடி மறுப்பு. தேவக கூட்டணி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. நிர்மல்குமார் வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை. தமிழக அரசியல் களம் தற்போது மிக முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளும் களங்கண்டு வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி குறித்து சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் பல்வேறு செய்திகளுக்கு அக்கட்சியின் சார்பில் தற்போது ஒரு அதிரடியான விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்ப்போம். தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து இதுபோன்ற உடனுக்குடனான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள தலைமையில் அரசியல் பயணத்தை தொடங்கியதிலிருந்தே அந்த கட்சி எந்த பக்கம் சாயப் போகிறது, யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் தீயாய் பரவி வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக அதிமுக, பாஜக, பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் சசிகலா ஆகியோருடன் தேவக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் சிறகடித்து பறந்தன. இந்த நிலையில் இந்த வதந்திகளுக்கு சவுக்கடி கொடுக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் தற்போது ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். நிர்மல்குமார் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், பொதுமக்களே, தொண்டர்களே, தயவு செய்து வதந்திகளை நம்பாதீர்கள் என்று மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சமீப காலமாக சில ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, திருமதி சசிகலா அல்லது மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஆகியோரை தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்புபடுத்தி பேசப்படும் கூட்டணி செய்திகள் அனைத்தும் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யாரோடும் எந்த மட்டத்திலும் எந்த விதமான கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடன் தேவக இணையப்போவதாக பரவப்பட்ட செய்திகளைப் போலவே இதுவும் ஒரு திட்டமிட்ட பொய் பிரச்சாரம் என்று அவர் சாடியுள்ளார். முக்கியமாக திமுக தரப்பினரே தொண்டர்களிடையே குழப்பத்தை விளைவிப்பதற்காக இத்தகைய ஆதாரமற்ற செய்திகளை பரப்பி வருவதாகவும் நிர்மல்குமார் தனது அறிக்கையில் பயங்கரமாக குற்றம் சாட்டியுள்ளார். வாய்மையே வெல்லும் என்ற வாசகத்துடன் அந்த அறிக்கையை அவர் நிறைவு செய்துள்ளார். இதற்கிடையில் இந்த வதந்திகளுக்கு பின்னால் மற்றொரு பரபரப்பு செய்தியும் வளர்ந்தது. கரூர் விவகாரம் தொடர்பாக நடிகர் விஜய் அவர்களிடம் சிபிஐ விசாரணை நடத்தியதாகவும் நேற்று டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாயின. பாஜக கூட்டணிக்குள் தேவகவை கொண்டு வரத்தான் இந்த விசாரணை அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் வரப்போகும் செவ்வாய்க்கிழமைக்குள் கேடு விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டன. இன்று டெல்லியில் விசாரணை நடப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் நேற்றைய விமானம் மூலம் சென்னை வந்து சேர்ந்துவிட்டார். இதன் மூலம் டெல்லி விசாரணை குறித்து பரவிய தகவல்கள் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. ஏற்கனவே அதிமுக கூட்டணி குறித்து நிர்மல்குமாரிடம் கேட்டபோது அப்படியெல்லாம் எதுவுமில்லை, இதையெல்லாம் யார்தான் கிளப்பி விடுகிறார்களோ தெரியவில்லை என்று அவர் சலிப்புடன் பதிலளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் தனித்து நிற்குமா அல்லது கூட்டணி வைக்குமா என்பது இன்னும் ரகசியமாகவே உள்ளது. ஆனால் தற்பொழுது உலகி வரும் அனைத்து கூட்டணி செய்திகளும் வெறும் வதந்திகளே என்பதை அக்கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது. தமிழக அரசியலின் இந்த அதிரடி மாற்றங்கள் குறித்து உங்கள் கருத்து என்ன? தேவக தனித்து போட்டியிட வேண்டுமா அல்லது கூட்டணி அமைக்க வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ந்து இதுபோன்ற உடனுக்குடனான உண்மை அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.